Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக ஐரோப்பியர்களையும் அமெரிக்கர்களையும் கவலை கொள்ளக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய அரசியலை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு எளிய குடும்பத்தில் தான் பிறந்தவர். ரொம்ப எளிய குடியிருப்புகள், ஒரு இறுக்கமான பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையாக தான் இருக்கார். அவர் ஒரு நோஞ்சாம் தான், பெரிய பலசாலி எல்லாம் கிடையாது. 5 வருஷம் உளவாளியா கிழக்கு ஜெர்மனியில் 1985 90 அங்க இருக்கார். அது வந்து ரொம்ப கடினமான ஒரு நேரம். ஜெர்மனிக்கும் கம்யூனிசத்திற்கும் சோசியலிசத்திற்கும் சோவியத் யூனியனே இல்லாமல் போய்விடப் போகிறது 90களில். அவர் ஆக்சுவலாக சோவியத் யூனியன் விழுந்ததுக்காகவோ இல்லை கம்யூனிசம் விழுந்ததுக்காகவோ எல்லாம் பெரிய வருத்தமெல்லாம் இல்லை. சோவியத் யூனியன் அவரை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய சாம்ராஜ்யம், ரஷ்ய பேரரசு, அந்த பேரரசு இல்லாத போயிடுச்சு. ஆகஸ்ட் 9, 1999 போரிஸ் எல்ஸ்டன் அவருடைய பிரதமரை பதவியை விட்டு கீழே இறக்கி இவரை பிரதமராக்குறார். எங்கிருந்தோ வந்து பிரதமர் ஆயிட்டார். இவரே வந்து அதிபராக மாறுகிறார். அப்ப தொடங்குது. இந்த தேர்வுகள் எல்லாம் முறையாக நடப்பதாக யாரும் எண்ணவில்லை. ஏன்னா அவரை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் அவங்க கொஞ்ச நாள்ல இல்லாத போயிடுறாங்க. அவரை மாதிரியே டாப்பல் கேங்கர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சந்திப்புகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேசை இருக்கும். அந்த நீளம் வந்து கிட்டத்தட்ட 30 அடி 40 அடி 50 அடி இருக்கும். இவர் ஒரு மூலையில் இருப்பார், அவர் ஒரு மூலையில் இருப்பார். அவ்வளவு கிட்டத்தில் அவர் பார்க்குற மாதிரி யாரையும் வச்சுக்கிறது. கோர்பச்சாவ் மேலேயும் எல்சின் மேலேயும் மிகப்பெரிய வருத்தம் உண்டு. அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய ரஷ்ய பேரரசை, ரஷ்ய சாம்ராஜ்யத்தை மண்டியிட வைத்து விட்டார்கள் அவர் நினைக்கிறார். அதை மாற்றணும்னு அவர் நினைச்சிட்டார். அதுதான் அவருடைய மிஷன். அப்போ அவர் என்னெல்லாம் பண்றார்? அதாவது யுக்ரைன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு, வரலாற்று பிழை, அப்படி ஒரு நாடே இருக்கக்கூடாது. நேட்டோனுடைய விரிவாக்கம், இந்த யுக்ரைனை சேர்த்துக்கிறதுக்கு கொள்கை அளவில் அமெரிக்கர்கள் முடிவெடுக்கிறாங்க. அதை அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துது. யுக்ரைனில் போர் தொடுக்கிறார். அடுத்த வருஷம் பிப்ரவரி வந்துச்சுன்னா 3 ஆண்டுகள் ஆயிடும். நாட்சிகள் 2ஆம் உலக போரின் போது லெனின்கிராடை, சோவியத் யூனியனை முற்றுகையிட்டு 3 ஆண்டுகள் இந்த போர் நடந்தது. அந்த அளவுக்கு அதே அளவு காலம் இந்த போர் வந்தோம். இவர் வந்த பிறகு அமெரிக்க அதிபர் தேர்தலில் இவர்களுடைய ஊடுருவல், சைபர் அட்டாக், இத்தனைக்கும் இவர் ட்ரம்ப் வெல்லணும்னு வெளியிலேயே சொல்லியிருக்காரு. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவர் கட்டின பெட்டு ஜெயிச்சிட்டார் அந்த பெட்டில் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ட்ரம்ப் இவருக்கு ஆதரவாக தான் பேசுறாரு. வணக்கம் சார். வணக்கம் சரவணன். இன்னைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பற்றி பேசலான்னு. ஏன்னா அவர் சுற்றி நிறைய மர்மங்கள் இருக்கிறதாலாம் நிறைய பார்க்குறோம். ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். முதல்ல விளாடிமிர் புட்டின் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் விளாடிமிர் புட்டினை வந்து உச்சரித்த விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே வந்து உங்களை அறியாமலேயே ஏறக்குறைய விளாடிமிர் புட்டின் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 5வது முறையாக அவர் அதிபராக இருக்கார். சரிதானே? அவர் 99 அந்த இடத்துக்கு வந்து மாஸ்கோவுக்கு வந்து அவர் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது பெருசாக. அவர் வந்து அப்போது இருந்த ரஷ்யாவுடைய சோவியத் யூனியனுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் KGB அதில் ஒரு ஏஜெண்ட். அவர் வந்து ஒரு ரகசிய உளவாளி. 15 வருஷம் அதில் அவர் இருந்தார். ஸோ இஸ் அ ஸ்பை, வேவு பார்ப்பவர், உளவு வேலை செய்பவர். அதுதான் அவருடைய ஒரே திறமை. இன்னைக்கு நாம் பார்க்குற புட்டினுடைய படங்கள், அவர் சட்டை இல்லாத காட்சி தர்றது, அவர் ஜூடோ பண்ணுற மாதிரி காட்சி தர்றது, இதெல்லாம் வந்து அவருடைய மாச்சோ இமேஜை மக்கள் மத்தியில் காட்டிகிட்ருக்கு. அவரை வந்து அசைக்கவே முடியாத அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக ஐரோப்பியர்களையும் அமெரிக்கர்களையும் கவலை கொள்ளக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய அரசியலை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு எளிய குடும்பத்தில் தான் பிறந்தவர். கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில் கம்யூனலிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனல் அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த கம்யூனிஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப பார்ப்பதற்கே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரொம்ப எளிய குடியிருப்புகள். அந்த மாதிரி ஒரு குடியிருப்புகளில் அவர் பிறந்து வளர்ந்தார். அவங்க அப்பா வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர், ரொம்ப சிம்பிளான ஃபேக்ட்ரி ஒர்க்கர். அவங்க அம்மாவும் அதே மாதிரி ஒரு எளிய ஒரு அம்மையார். அவங்க 2 பேரும் அவங்க அப்பா வந்து ஒரு கோல்ட் ஆன ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு இறுக்கமான மனிதர். அவங்க அம்மாவும் அப்பாவும் அவரை பொது வெளியில் அவரை கட்டி அணைக்கிறதோ, முத்தம் கொடுக்கறதோ, அவரை வாரி அணைச்சிக்கிறதோ, ஒரு இயல்பான அப்பா அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
அவர் வந்து ஒரு இறுக்கமான பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையாக தான் இருக்கார். அவர் ஒரு நோஞ்சாம் தான், பெரிய பலசாலியெல்லாம் கிடையாது. இப்போ அவர் சொல்கிறார், அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த குடியிருப்பில் நான் வளர்ந்து வரேன். அந்த குடியிருப்பில் அவர் யாரோடலாம் வளர்றாருன்றது நீங்கள் பார்க்கணும். அது ஒரு எளிமையான குடியிருப்புன்னு சொன்னேன். கரப்பான், அந்த குடியிருப்பு முழுக்க கரப்பான் இருக்கும், எலி இருக்கும், இதுங்களோட தான் அவர் வாசம் பண்ணுறார். அப்போ ஒரு நாள் நான் கீழே படிக்கட்டில் இறங்கி வந்துட்டுருக்கும் பொழுது ஒரு பெரிய எலி பார்த்துட்டேன். அந்த எலியை துரத்திட்டே போனேன். போய் அதை வந்து ஒரு மூலையில் கொண்டு போய் நிறுத்திட்டேன். நிறுத்தின உடனே சரி, இப்போ அந்த எலிக்கு போகிறதுக்கு வேறு இடமே தெரியல. அது என்ன பண்ணுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு என் மேலே பாஞ்சது அப்படின்னு இந்த கதையை அவர் பல இடங்களில் இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கார். இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒன்று அவர் ரொம்ப சாதாரண எளிய பின்னணியிலிருந்து வராருன்றதுக்காக சொல்கிறது. இன்னொன்று வந்துட்டு, அதாவது ஒரு ஆளை போட்டு இப்படி நீங்கள் நெருக்குனீங்கன்னா அந்த ஆளுக்கு வேறு வழியே தெரியலைன்னா அவன் எவ்வளவு பலவீனமானவனாக இருந்தாலும் கூட அவன் திருப்பி எதிர்த்து போரிடுவான் அப்படின்றதையும் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அவர் வளர்றார். அவர் லெனின்கிராட், இப்போ அதுக்கு திருப்பி பீட்டர்ஸ்பர்க்னு பேர். இந்த பீட்டர்ஸ்பர்கில் தான் அவர் படிக்கிறார். பீட்டர்ஸ்பர்க் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். படித்து முடித்த பிறகு அவர் போய் கேஜிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே போய் அவங்களுடைய கதவை தட்டுறார். கதவை தட்டி லெனின்கிராட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிடுறார். அங்கே போய் எனக்கு வேலை தாங்க, அதாவது ஹை ஸ்கூல் முடித்த உடனே வேலை தாங்கன்னு கேட்குறார். நீ போய் பட்டம் படிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. இவர் லெனின்கிராட் யூனிவர்சிட்டி போய் படித்து சட்டம் முடிக்கிறார். சட்டம் முடிச்சுட்டு 6 வருஷத்துக்கு பிறகு, இவர் எப்போ முதல்ல போய் கதவை தட்டினாரோ அதிலிருந்து 6 வருஷத்துக்கு பிறகு திருப்பி போய் கேஜிபியில் சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே 5 வருஷம் இவருடைய போஸ்டிங் வந்து ஜெர்மனியில் ட்ரெஸ்டன், அங்கே இவர் உளவு வேலை பார்ப்பதற்காக கேஜிபியுடைய உளவாளியாக கிழக்கு ஜெர்மனியில் அவருக்கு நியமனம். 1985லேருந்து 90 அங்கே இருக்கார். அது வந்து ரொம்ப கடினமான ஒரு நேரம் ஜெர்மனிக்கும், கம்யூனிசத்திற்கும், சோஷலிசத்திற்கும், சோவியத் யூனியனுக்கும். சோவியத் யூனியன் பலமிழந்து வரக்கூடிய ஒரு நிலைமை அது. சோவியத் யூனியனே இல்லாமல் போய்விடப் போகிறது 90களில். அப்போ கிழக்கு ஜெர்மனியில் உள்ள கம்யூனிச எரிக் ஹானக்கர் அவருடைய ஆட்சி கீழே விழறதை இவர் கண் முன்னாடி அங்கே பக்கத்தில் இருந்து பார்க்கிறார். இவரை நோக்கி இவருடைய உளவுத்துறை அலுவலகத்தை நோக்கி ஒரு மாப் வருது, ஒரு கூட்டம் வருது. அதை வந்து இவர் அவங்கள வந்து எச்சரித்து அனுப்பிடுறார். அதெல்லாம் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இவர் உதவிக்காக இந்த மாதிரி இங்கே பெரிய கலவரங்கள்லாம் நடக்குது, கம்யூனிசம் தோற்று போகிறது அந்த இடத்துல. அந்த ஜெர்மன் வால் அதை வந்து கீழே மக்கள் வந்து அடித்து அதை வந்து கீழே உடைக்கிறாங்க. உடைச்சு அந்த சுவரே கீழே விழுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது அவர் வந்து சோவியத் ரெட் ஆர்மி கிட்டேருந்து, இந்த செம்படை கிட்டேருந்து, அவங்க கிட்டேருந்து எங்களுக்கு பாதுகாப்புக்கு யாராவது அனுப்புங்கன்றார். ஆனால் அவர்கள் அப்படி அனுப்புவதற்கான வலிமை பெற்றவர்களாக இல்லை. ஸோ இந்த சோவியத் யூனியன் அவர் கண் முன்னாலேயே சிதைந்து போவதையும், அது அவ்வளவு பெரிய மலை மாதிரி இருந்த அந்த அமைப்பு பனி மாதிரி உருகி ஒன்றுமில்லாமல் போவதை அவர் கண் முன்னால் பார்க்கிறார். அதை எப்படி வர்ணிக்கிறார்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கொடுமை என்பது கேட்டஸ்ட்ராஃப், மிகப்பெரிய கேடு என்பது சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சி அப்படின்றார். அவர் ஆக்சுவலாக சோவியத் யூனியன் விழுந்ததுக்காகவோ இல்லை கம்யூனிசம் விழுந்ததுக்காகவோலாம் பெரிய வருத்தமெல்லாம் இல்லை. சோவியத் யூனியன் அவரை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய சாம்ராஜ்யம், ரஷ்ய பேரரசு, அந்த பேரரசு இல்லாத போயிடுச்சு. அது அவர் மனசில் ஆழமாக தாக்கியிருக்கணும். ஸோ அந்த பணியை முடிச்சுட்டு அவர் வரார். வந்த உடனே அவரை லெனின்கிராடில் இருக்க மேயர் சோப்சாக்குன்னு ஒருத்தர், அவர் கீழே வச்சுக்கிறார். அவரோட 1990 வந்து அவர்கிட்ட வேலைக்கு வரார். அந்த மேயருடைய டெப்யூட்டி மாதிரி பணிபுரிகிறார். இவருடைய வேலையில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிடித்தம் வந்துடுது. இப்படி இருக்கும்போது அங்கே வந்து கோர்பச்சாவ் பதவியை விட்டு விலகுகிறார். சோவியத் யூனியன் இல்லாமல் போய்விடுகிறது. ரஷ்யாவுடைய அதிபராக எல்சன் வரார். போரிஸ் எல்சன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் மிகப்பெரிய குடிகாரர், சரிதானா? அவர் ஒரு நம்பகமான ஒரு உதவியாளரை தேடும் பொழுது இங்கே இருக்க லெனின்கிராடில் இருக்க இவருடைய பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது. உடனே இங்கே வந்து சேர்றார் 99. ஆகஸ்ட் 9, 1999
போரிஸ் எல்ஸ்டன் தன்னுடைய பிரதமரை இங்கே வந்து 1996 நம்ம வந்து சேர்றார். 99 ஆகஸ்ட் 9 அவருடைய பிரதமரை பதவியை விட்டு கீழே இறக்கி இவரை பிரதமராக்குறார். அதாவது ஒன்றுமில்லாத ஒரு எலியை ஒரு மூலையில் தள்ளி அந்த எலி தன் மீது பாய்ந்ததை சொன்ன ஒரு மனிதர், ஒரு உளவு வேலை பார்த்தவர், வேறு எந்த விதமான பெரிய பின்னணியும் இல்லை. அவரோட கூட படித்த பள்ளி மாணவர்கள்லாம் அவர் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்லாம் சொல்லலை. அவர் ஒரு சராசரி மாணவர், அவ்வளவுதான். ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். இப்படி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒரு ஆள் எங்கிருந்தோ வந்து பிரதமர் ஆயிட்டார். இந்த எல்சன் வந்து நான் சொன்னேன் குடிக்காரர்னு சொன்னேன். அவர் வந்து அவர் அங்கே நீடிக்கலை ரொம்ப நாள். அப்போது எல்சன் கீழே விழுந்த பிறகு, அவர் இறங்கின பிறகு இவர் பிரதமராக இருக்கிறார், இவரே வந்து அதிபராக மாறுகிறார். அப்போ தொடங்குது. அந்த நேரத்தில் வந்து ரஷ்யாவினுடைய அரசியலமைப்பில் நீங்கள் அமெரிக்கா மாதிரி 2 முறை தான் நீங்கள் அதிபராக இருக்க முடியும். உடனே என்ன பண்ணுறார், அந்த 2 முறை அவர் முதல் முறையும் 2வது முறையும் அவருடைய ஆட்சி இப்போ இருக்கிறத விட அப்போ வந்து அவர் தன்னை நிலநாட்டிக்கணுன்றதுக்காக பல எதிரிகளை, பல ஒரு எம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்ன்ற மாதிரி அவர் ஒரு கடுமையான ஒரு ஆட்சியை நடத்துகிறார். நடத்தி தன்னை ஸ்திரப்படுத்திக்கிறார். அப்போ அவருக்கு வேண்டியவர்களெல்லாம் கூட வச்சுக்கிறார். அவர் எப்படி அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறார் அப்படின்னா, சோவியத் யூனியன் விழுந்த பிறகு, சோவியத் யூனியன் இருந்த பொழுதே மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய வாழ்வு நிலையும் பெரிய உயரத்தில் ஒன்றும் இல்லை. பல நேரங்களில் இந்த சோவியத் கடைகளில் பொருட்களே இருக்காது. மக்கள் வந்து மேலை நாடுகள், மேற்கு நாடுகளில் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். தொலைக்காட்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுடைய வரவேற்பறைக்கு கொண்டு வந்து விடுது. இவங்கெல்லாம் இப்படி நல்லா வாழ்கிறாங்க, பெரிய கார் வச்சுக்கிறாங்க, பெரிய வீட்டில் இருக்காங்க. கடத்தருக்கு போனால் அந்த கடத்தருவில் கடையில் எல்லா ஷெல்ஃப்லேயும் பொருட்கள் இருக்குது. நம்ம நாட்டில் அப்படி இல்லைன்ற எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ அந்த சோவியத் யூனியன் விழுந்து போயிடுச்சு. இப்போ வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை இவர் திறந்து விடுகிறார். அப்புறம் அதற்கு முன்பாக மதம் என்பது வந்து ஒரு பெரிய விஷயமா அங்கே இல்லை. சோவியத் யூனியனில் வந்து கிறிஸ்துவ மதம் வந்து கீழே தான், டேபிளுக்கு கீழே தான் இருந்துச்சு. இட் ஹட் கான் அண்டர் கிரவுண்ட். லெனின் காலத்திலிருந்து அவர் சர்ச்சை வந்து தள்ளியே வச்சிருந்தார். சர்ச்சுக்கு பெரிய இடம் இல்லாமல் இருந்தது. இப்போ திருப்பி சர்ச்சுக்கு ஒரு புத்தாக்கம் வருது. அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஸோ மக்களால் வந்து அவர்கள் ஒரு கோவிலுக்கு, ஒரு தேவாலயத்திற்கு போகணும்னா போக முடியும். ஸோ அப்படி வந்து அவர்களுக்கு ஏதாவது அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வடிகாலாக சர்ச் அமைஞ்சு போயிடுது. அப்புறம் இந்த பொருளாதாரத்தை திறக்கிறதுனால அவர்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் உயர்கிறது. அதனால் மிடில் கிளாஸ் வந்து அவரை ஆதரிக்குது. அப்புறம் அவருக்கு வேண்டிய தொழிலதிபர்கள், இவர்களில் ஒரு பெரிய நம்ம இந்த குரோனி கேபிட்டலிசம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஊரில், அந்த மாதிரி அவருக்கு வேண்டியவர்களெல்லாம் அவர் பக்கத்தில் வச்சுக்கிறார். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டியதை தருகிறார். அவர்கள் ஆதரவுக்காக அவர்கள் இவரை ஆதரிக்கிறார்கள். இப்படி அவர் நிலைநிறுத்திக்கிறார். இப்போ 2 டேர்ம் முடிய போகுது. அதிபர்ன்றதையும் அவரே நீக்கிறார். ஆமாம், அது முடிய போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ ஒரு நம்பகமான ஆளை கொண்டு வந்து வைக்கணும். மெட்வெடேவ்னு ஒருத்தர் அவருக்கு வேண்டியவர், அவரை கொண்டு வந்து அதிபராக்குறார். இவர் பிரதமர் ஆயிடுறார். இவர் அங்கேருந்து போகலை, சரிதானா? ஸோ அவர் இருக்கார். அவர் ஒரு பொம்மை தான். அவர் இப்போவும் இருக்கார். அவர் வந்து இப்போவும் ஒரு அந்த ஏதோ ஒரு இதில் டெப்யூட்டி சீஃபாக இருக்கார். அவர் பேசுகிறாரு. அவர் மேற்க வந்து பெரிய எதிர்த்து தாக்கி நிறைய அறிக்கைகள்லாம் விடுறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பட் அவர் வந்து இவர் சொல்கிற பணியை, இட்ட பணியை தலைமேல் எடுத்து செய்யக்கூடியவர், அவ்வளோதான். ஸோ அவர் பிரதமராக அப்போ இந்த அரசியலமைப்பை மாற்றின பிறகு திருப்பி வந்துடுறார். இப்போ 5வது முறையாக இருக்கிறார். இந்த தேர்தல்கள் எல்லாம் முறையாக நடப்பதாக யாரும் எண்ணவில்லை. ஆனால் இதற்கு ஒரு தீர்வோ, இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடோ இல்லை. ஏன்னா அவரை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் முதல்ல எதிர்க்கிறாங்களா யாருன்ட்டு நமக்கு சரியாக தெரியாது. வெளியில் வந்து யாராவது எதிர்த்தால் அவங்க கொஞ்ச நாளில் இல்லாத போயிடுறாங்க. இப்போ எவ்கனி பிரிகோஷன்னு ஒருத்தர், அவர் வந்து வேக்னர்னு ஒரு மர்சனரி குரூப் நடத்திட்டு இருந்தார், ஒரு கூலிப்படை. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ஆட்கள் வந்து பெரிய பெரிய துப்பாக்கிகள், அது இது மோர்டார், பசூக்கா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக சண்டை போட தயாராக இருப்பாங்க. மாலியில் போட்டாங்க, ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் போட்டாங்க. அவங்க நீங்கள் ஒரு அரசாங்கமாக இருந்தால் அவங்கள நீங்கள் கூலிப்படையாக அவர்களை வாடகைக்கு எடுக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு வேக்னர் என்ற மர்சனரி குரூப். அவர் இவருடைய நண்பர் பிரிகோசன். எப்போ 2023 ஜூன் வரைக்கும் திடீர்னு ஏதோ அவங்களுக்குள்ளே தப்பாக போயிடுச்சு. போன உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு
சதி, ஒரு கூ. மாஸ்கோவுடைய தெருக்களில் அவர்களுடைய டேங்குகள், பெரிய பீரங்கி வண்டிகள், அவருடைய வேக்னர் கம்பெனியை சேர்ந்த வண்டிகளை அவர் மாஸ்கோவில் இவருக்கு எதிர்ப்பாக அங்கே அணிவகுத்து கொண்டு வந்தார். அது பெரிய ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்தாங்க. 2 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. அதுக்கு பிறகு அதை அந்த அந்த நிகழ்ச்சி பெருசாக அதை தடுக்க முடிஞ்சது பூட்டினால. அதுக்கப்புறம் அவருக்கும் இவருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஒற்றுமை திருப்பி வந்துச்சு. 2 மாதத்தில் அவர் ஒரு விமான விபத்தில் இறந்து போய்விட்டார். இது வந்து கோஇன்சிடென்ஸ்ன்ட்டு யாருமே நினைக்கல. அவர் எதிர்த்தார், 2 மாதத்தில் அவர் இந்த உலகத்திலேயே இல்லை. இது மாதிரி நவால்னின்னு ஒருத்தர், அவருக்கு வந்து விஷம் வச்சு கொண்டுட்டதா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அவரை எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்லாம் தெரியாது. ஆனால் அவர் மிக பலமாக இருக்கிறார். அவரை பற்றி அவரை மாதிரியே டூப்ஸ், டாப்பல் கேங்கர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கணும்? அப்படி என்ன அவருக்கு என்ன இப்போ 71 வயசு தான் அவருக்கு ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவருக்கு இருக்கிறது அப்படின்றது உண்மைதான் தெரியாது. ஒரு அனுமானம் தான் இதெல்லாமே. வந்து வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, புட்டின் மாதிரி வர சில பேர் அந்த காது அமைப்பு இருக்குல்ல, அது மாறுது. இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தடயவியல் நிபுணர்கள், அவங்க சொல்கிறாங்க இந்த காது அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் இவர் 5'7" தான், 5 அடி 7 அங்குலம். சில நேரங்களில் அதை விட குறைவாக தெரிகிறார், சில நேரங்களில் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கார். அப்புறம் முகமெல்லாம் ஊதி போயிருக்கு. இது வந்து ஒன்று அவருக்கு கேன்சர் இருக்குன்ட்டு காட்டுது, அவர் வந்து ஸ்டெராய்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், அதனால் இருக்கலாம். இப்படியெல்லாம் வந்து யூகங்கள், யாருக்கும் தெரியாது. அப்புறம் நீங்கள் இப்போ சமீபத்தில் இந்த 2-3 ஆண்டுகளில் அவர் நடத்துகிற சந்திப்புகளை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மேசை இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த நீளம் வந்து கிட்டத்தட்ட 30 அடி 40 அடி 50 அடி இருக்கும். இவர் ஒரு மூலையில் இருப்பார், அவர் ஒரு மூலையில் இருப்பார். அவ்வளோ கிட்டத்தில் அவர் பார்க்குற மாதிரி யாரையும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அதிகமாக வெளியில் வருவதில்லை. ஸோ இவரை பற்றி நீங்கள் சொன்னீங்க சார், ரொம்ப அழகாக அவருடைய பின்னணி என்ன, எப்படி அவர் வந்தார், எப்படி தன்னை ஸ்திரப்படுத்திக்கிட்டார் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இவர் சுற்றி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு மனிதராக இருக்கார். ஈவன் டைம் ட்ராவல் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அப்படி விஷயங்கள் கூட இவர் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பேசிக்கிறாங்க. இவருடைய இந்த செக்யூரிட்டி அப்படின்றது எப்படி இருக்குது சார்? இவருடைய பாதுகாப்புக்காக என்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க? இல்லை, அது ஐ விஷ் வி நியூ. பட் மிக 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 கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அவரே ஒரு உளவாடின்றதுனால அவர் வந்து இப்போ அதுக்கு கேஜிபின்னு பேர் கிடையாது, இப்போ வந்து எஃப்எஸ்பின்னு பேர், ஃபெட்ரல் செக்யூரிட்டி பியூரோன்னு நினைக்கிறேன், ஃபெட்ரல் செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு பேர். அதை மிக பலமாக்கிட்டார் அவர். அதுதான் அவருடைய முதுகெலும்பு மாதிரி இருக்குது. அவருக்கு வேண்டிய ஆலிகார்க்ஸ், மிகப்பெரிய ஆலிகார்கி அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து சிலரின் ஆட்சின்னு அர்த்தம். ஸோ அந்த இலீட்ஸ், அந்த மேட்டுக்குடி ஆட்கள், அந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவர்களெல்லாம் ஒரு 2000 பேர் இருக்காங்க ரஷ்யாவில். அந்த 2000 பேருடைய செல்வம் இவரை நம்பியிருக்கு. இவர்கிட்ட அவர்கள் சரியாக இருக்கும் வரை அவர்கள் செல்வந்தர்களாகவும் உயிரோடவும் இருக்க முடியும். அது ஒன்று. அவர்களுடைய இது இருக்குது. அப்புறம் இவர் முதல் முறை வந்தபொழுதும் 2வது முறையும் எண்ணெயோட விலை ஏறிச்சு. அது அவருக்கு ஒரு பெரிய வசதியாக போயிற்று. எண்ணெய் வந்து மிக பெரிய கமாடிட்டி. இவர் வந்து என்ன பண்ணார், வந்துட்டு 2007 இவர் வந்த உடனே இவர் தன்னை நிலநாட்டிக்கிட்ட பிறகு மிகப்பெரிய, நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உண்டு. அவர் வந்து அவருடைய ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும். அவர் வந்து ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துவதில் அதிகமாக, இமெயிலை பயன்படுத்துவதில்லை, என்ன இதெல்லாம் அவர் அஞ்சுறார் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வைத்துக் கொள்ளுகிறார். 30 ஆண்டு காலம் அவரோடு லியுட்வினான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். அவர்களை விவாகரத்து செய்து விட்டார். இவருக்கு வந்து இப்போதைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பதாக ஒரு நம்பப்படுகிறது. ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுற ஒரு அம்மா வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு இப்போ நம்புகிறாங்க. அவருக்கு 2 பெண்கள் இருக்காங்க. 2 பெண்கள் அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஸோ அவர் அடிக்கடி இந்த ஜூடோவில் இருக்கிற மாதிரியான படங்கள் வர்றது, அதெல்லாம் அந்த மாச்சோ இமேஜின் நான் சொன்னேன். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக அவருக்கு வந்து இந்த சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா, அவருடைய பார்வையில் இந்த பேரரசு இவ்வளவு அவருக்கு வந்து கோர்பச்சேவ் மேலேயும் எல்சின் மேலேயும் மிகப்பெரிய வருத்தம் உண்டு. அவர்கள் வந்து இந்த இவ்வளவு பெரிய ரஷ்ய பேரரசை, ரஷ்ய சாம்ராஜ்யத்தை மண்டியிட வைத்து விட்டார்கள்னு அவர் நினைக்கிறார். அதை மாற்றணும்னு அவர் நினச்சிட்டார். அதுதான் அவருடைய மிஷன். அப்போ அவர் என்னெல்லாம் பண்ணுறார், 2007 மியூனிக் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மியூனிக்கில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் இவர் கலந்துக்கிட்டு சொல்கிறாரு, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எடுக்கிற முடிவுகள், அடிக்கடி இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சட்டவிரோதமாக இருக்கின்றன, பெரும் சீரழிவை இந்த பகுதியில்
பதட்டத்தையும் சீரழிவையும் ஏற்படுத்துகின்றன அப்படின்ட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். இது 2007 சொன்ன ஒரு சில மாதங்களில் ஜார்ஜியா, அவர் பக்கத்தில் இருக்க தனி நாடு, அது ஒரு காலத்தில் சோவியத் யூனியனுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. அங்கேருந்து தான் இவர் வரார், ஸ்டாலின் வந்து இஸ் அ ஜார்ஜியன். இந்த ஜார்ஜியாவில் சவுத் ஒசெட்டியான்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் ரஷ்ய மொழி பேசுகின்ற சில பேர் இருக்காங்க. ஜார்ஜிய மொழி வேறு, ரஷ்ய மொழி வேறு பேசுகிறவங்க இருக்காங்க. அங்கே படையெடுத்துட்டார். அதை எடுத்து அந்த சவுத் ஒசெட்டியாவை தனதாக்கிக்கிட்டார். அவர் எடுத்த முதல் ஆக்கிரமிப்பு, முதல் பலவந்தம், முதல் அவருடைய ஆற்றலையும் சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை மியூனிக் மாநாட்டில் பேசிய கொஞ்ச நாட்கள்லேயே பண்ணுறார். அந்த பழைய சோவியத் யூனியனை, பழைய ரஷ்ய பேரரசை உருவாக்குகின்ற முயற்சியினுடைய முதல் படி, அது முதல் அடி. அது முடித்த பிறகு 2014, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், 2014 ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு கிரைமியா, ஒரு பெரிய பகுதி அது. இந்த கிரைமியா அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி. அது யுக்ரைனை சேர்ந்தது. அங்கே ரஷ்ய மொழி பேசுபவர்கள் இருக்கார்கள்னு சொல்கிறார், போயிடுறார். அதாவது யுக்ரைன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு, வரலாற்று பிழை, அப்படி ஒரு நாடே இருக்கக்கூடாது, யுக்ரைனியர்கள் என்று ஒரு தனி இனம் கிடையாது, அவர்களெல்லாம் ரஷ்யர்கள் தான் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். சரிதானா? இப்போ நம்ம வந்துட்டு இங்கே தமிழ் தேசியம் சொல்கிற மாதிரி அவர் ரஷ்ய தேசியம் பேசுகிறார். ஸோ அந்த தேசியத்தில் வந்துட்டு கிரைமியாவில் 2014 அவர் படையெடுத்து போய் கிரைமியாவை இணைத்து கொள்கிறார், ஆனெக்ஸ் செய்கிறார் சட்டவிரோதமாக. அப்போது G7 ரஷ்யா ஒரு உறுப்பினராக இருந்துச்சு. இந்த G7 நாடுகள்லேருந்து அவரை வெளியேற்றிடுறாங்க. ஸோ அந்த G7 கிளப் பெரிய கிளப், உலகத்தினுடைய 8 பெரிய தொழில்மயமாகிய செல்வம் பொருந்திய நாடுகளுடைய கிளப். அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன், இட்டலி, இந்த மாதிரி மிகப்பெரிய நாடுகள், மிக தொழில்மயத்தில் ஜப்பான், பெரிய நாடுகள். அந்த இலீட் கிளப்பில் ரஷ்யா மெம்பராக இருந்துச்சு. ஏன்னா அதனுடைய பலத்தினால, வலுவினால. அங்கேருந்து இவரை வெளியே அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு பொருளாதார தடைகளை இவர் மீது விதிக்கிறார்கள். ஆனால் இவர் அப்படியே அதை மீறி அந்த கிரைமியாவை எதுவும் அவர் திருப்பி ஒன்றும் கொடுத்துடல, அது ஆக்கிடுறார். ரஷ்யாவுடைய ஒரு பகுதியாக மாறி போயிடுது. இது முடிந்த பிறகு நேட்டோனுடைய விரிவாக்கம் பற்றி பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. நேட்டோ சின்ன ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அப்புறம் சோவியத் யூனியன் விழுந்த பிறகு நேட்டோவில் பல பேர் சேர்ந்துட்டாங்க. சோவியத் யூனியனுக்கு முதல்ல நட்பு நாடுகளாக இருந்த சில நாடுகள்லாம் அதில் போய் சேர்ந்துருச்சு. போலண்ட், வார்சா ஒப்பந்தத்தின் கீழ் இவர்களுடைய தோழமை நாடு அது அங்கே போய் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் பார்க்க அவருக்கு பெரிய அச்சம் வந்துருச்சு. இது என்னடா, சோவியத் யூனியன் விழுந்துருச்சு, ரஷ்யா சுருங்கிடுச்சு, இந்த ரஷ்யாவுக்கே பேராபத்து வந்துடும் போல இருக்கு, நெருங்கி வருது இந்த நேட்டோனுடைய தொடக்கத்துக்கான காரணம் என்ன? ரஷ்ய ஆதிக்கத்திலிருந்து மேற்கு நாடுகளை, மேலை நாடுகளை, ஜனநாயக நாடுகளை காப்பாற்றுவது. ரஷ்யா மட்டும்தான் இருக்கு, சோவியத் யூனியன் விழுந்து போயிடுச்சு, கம்யூனிசம் விழுந்துருச்சு, இப்போ எதுக்கு நேட்டோனுடைய விரிவாக்கம்? இதெல்லாம் அவர் கேட்குறார். கேட்கும்பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த யுக்ரைனை சேர்த்துக்கிறதுக்கு கொள்கை அளவில் அமெரிக்கர்கள் முடிவெடுக்கிறாங்க. அது அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இது ரொம்ப தப்புன்னு சொல்கிறார். சேர்த்துக்கல, இன்னும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு வருது. உடனே என்ன பண்ணுறாரு, 2022 அடுத்து இந்த கிரைமியாவை இணைச்சிட்டாரு தன்னோட. கிரைமியா யுக்ரைனுடைய ஒரு பகுதி, மிகப்பெரிய பகுதி. அதை பற்றி அதுக்கப்புறம் எல்லாரும் அதை அமைதியாக எடுத்துக்கிட்டாங்க. பொருளாதார தடைகள் விதிச்சாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, G7 இவர் வெளியே அனுப்புனாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, கிரைமியா இவரோட தான் இருக்குது. பரவாயில்ல, நாம் எதிர்பார்த்ததை விட ஒன்றும் பெரிய எதிர்ப்பு ஒன்று வந்துடல, நம்மளை போட்டு மூலையில் தள்ளுற மாதிரி எதுவும் நடந்துடல அப்படின்னு ரொம்ப தெம்பா இருக்கார். யுக்ரைனில் போர் தொடுக்கிறார். இவருடைய இது தானே, இவர் போர் தொடுப்பதை நாமெல்லாம் பத்திரிகைகள், ஊடகங்கள் வாயிலாக பார்த்துட்டு என்ன அப்போ கேட்குறாங்க. கேட்டவுடனே நான் சொன்னேன், 4 நாளில் கீவ் விழுந்துரும் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாரும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் அது நடக்கலை. இப்போ இந்த அடுத்த வருஷம் February வந்துச்சுன்னா 3 ஆண்டுகள் ஆகிடும் அந்த போர் தொடங்கி. 3 ஆண்டுகள் நாட்சிகள் 2ஆம் உலகப் போரின் போது அவர்கள் லெனின்கிராடை, சோவியத் யூனியனை முற்றுகையிட்டு 3 ஆண்டுகள் அந்த போர் நடந்தது. அந்த அளவுக்கு, அதே அளவு காலம் இந்த போர் வந்துடும் அடுத்த February வந்துச்சுன்னா. இப்போது நிறைய இடங்களை அவர் பிடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே யுக்ரைனில் ரஷ்ய படைகள் பிடித்து விட்டன. அதை பெரிய விலை கொடுத்துருக்காரு. அதுக்கு நிறைய பேர் இறக்குறாங்க. வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது, ஒரு நாளைக்கு 100கணக்கான
வீரர்கள் மடிகிறார்கள் அப்படின்லாம் சொல்லுது. அதெல்லாம் வந்து ஒருவேளை மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் 2 பக்கமும் இறந்துட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு 2 தரப்புலையும் தனித்தனியாக ஒரு 50,000 வீரர்கள் இறந்து விடுவதாக ஒரு செய்தி. இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விலை கொடுத்து நடத்தப்படுகிற ஒரு போர். ஆனால் இந்த போரில் ரஷ்யாவினுடைய இழந்த பெருமையை மீட்கும் ஒரு வேட்கை போர் அப்படின்னு தான் இவர் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் நல்லா தான் போயிட்டுருக்கு. முதல்ல கொஞ்சம் சில பின்னடைவுலாம் இருந்துச்சு. இவர் நினச்ச அளவுக்கு வேகமாக அவர்கள் போய் யுக்ரைனை பிடிக்க முடியல. பட் பல இடங்கள் இவர்களுக்கு வேண்டிய இடங்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவர் வந்த பிறகு அமெரிக்க அதிபர் தேர்தலில் இவர்களுடைய ஊடுருவல், சைபர் அட்டாக், ஹேக் பண்ணுறது, அப்புறம் தனக்கு வேண்டிய ஒரு கேண்டிடேட் வெற்றி பெறணும்னா அவருக்கு சார்பாக சில விஷயங்கள், இதெல்லாம் ஒன்றும் பெரிய காசு கிடையாது. அந்த பாட் இருக்குல்ல, அந்த பாட்டை வச்சு உங்களுக்கு நீங்கள் நிறைய செய்திகளை பரப்பலாம். அந்த மெஷின் எல்லாமே பண்ணும். இந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறதாக ஒரு எண்ணம் இருக்குது, அமெரிக்கர்களுக்கே இருக்குது. இதை வந்து ட்ரம்ப்பே பலமுறை சொல்லியிருக்கார். இத்தனைக்கும் இவர் ட்ரம்ப் வெல்லணுன்ட்டு வெளியிலேயே சொல்லியிருக்கார். வேடிக்கையாக ஒரு தடவை இவரை கேட்கும்பொழுது, ட்ரம்ப் எங்களோட வந்து ஒரு இயல்பு நிலைக்கு இந்த உறவு வரணும்னு நினைக்கிறவர், அவர் வெற்றி பெறுவது தான் நான் விரும்புகிறேன்ட்டு வேடிக்கையாக ஒரு தடவை சொன்னார். ஆனால் அவர் உண்மையாகவே கூட அதை நினச்சிருக்கலாம். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவர் கட்டின பெட்டு ஜெயிச்சிட்டார் அந்த பெட்டில் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ட்ரம்ப் இவருக்கு ஆதரவாக தான் பேசுகிறார். ஓகே, ஸோ அப்படிதான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலாக சார், இப்போ வந்து சொன்ன மாதிரி உலகத் தலைவர்களை குறிப்பாக இவரை பற்றி பேசும்போது ஒரு மர்மம் நிறைந்த மனிதராகவே காட்சிப்படுத்தப்படுறார் அப்படின்றதுக்கு வேற என்ன காரணங்கள்லாம் உண்டுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவர் வெளியில் இப்போ மற்ற தலைவர்களை நீங்கள் அடிக்கடி சந்திக்கலாம். இப்போ ட்ரம்ப்பை பற்றி நிறைய தகவல்கள் வெளியில் வருது. இவரை பற்றிய தகவல்கள் வந்து ஒரு முதல்ல தகவல் போதாமை இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. அப்புறம் தகவல்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் வருது. அப்புறம் இவர் ஆங்கிலத்தில் பேசுபவர் அல்ல, அது ஒரு காரணம். இப்போ நீங்கள் சீனா ஷீ எடுத்துங்க, ஷீயை பற்றி கூட அவர் வெளியே போகிறார் வராருனா கூட அதிகமாக தகவல்கள் வருவதில்லை. நாம் ஆங்கிலத்தை நம்பித்தான், உலகத்தில் பல பேர் ஆங்கில ஊடகங்கள் வழியாகத்தான் நாம் செய்திகளை அறிந்து கொள்கிறோம். அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு காரணம் அவரை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, அவரும் வந்து அடிக்கடி வெளியில் வந்து பேசுகிற மாதிரிலாம் இல்லை. இப்போ ஜெலன்ஸ்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போரை நடத்துகிறார். இன்றைக்கி இங்கே இருக்கார், நாளைக்கு பெல்ஜியத்தில் இருக்கார், அதற்கு அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கார், அதுக்கு அடுத்த நாள் அமெரிக்காவில் இருக்கார், அதுக்கு அடுத்த நாள் வேறு எங்கேயோ இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அப்படி அல்ல இவர் மாஸ்கோவை விட்டு இந்த 2-3 ஆண்டுகளில் வெளியே சென்றதாக எனக்கு தோன்றவில்லை. அதுவும் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இவர் குற்றவாளின்னு வேற குற்றம் சுமத்திருக்கு. அங்கே வந்து போர்க்குற்றங்களுக்காக இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இதை மீறி பல நாடுகள் அவர் அழைக்குது, நாம் அழைச்சிருக்கோம். இந்த மாத இறுதிக்குள்ளோ அல்லது வெகு விரைவிலேயோ அவர் வந்து நம்மகிட்ட வரப்போகிறார். இதற்கு முன்னாடியே வந்திருக்கார், 8-9 தடவை வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ வரப்போகிறார். அதனால் அவருக்கு தனக்கு வேண்டாத ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாடு இவரை கைது செய்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒப்படைக்கலாம். அது ஒரு சிக்கல் இருக்குது அவருக்கு. நெத்தன்யாவுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த நாடும் செய்து விடுமோ அப்படின்லாம் நான் நினைக்கல. இது ஒரு அணு ஆயுத சக்தி. இந்த தலைவரை யாராவது பிடித்து கொடுப்பார்களா? நான் உங்களுக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் இல்லை. பட் பொதுவாகவே அவருடைய நடமாட்டம், அவருடைய நடவடிக்கைகள் வெளியில் தெரிவது இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முகமெல்லாம் ஊதி போயிருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பழைய படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட் சாப்பிட்றாரு, அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, இப்படியெல்லாம் வந்து வெஸ்டர்ன் மீடியாவில் இல்லை அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா சார்? என்ன அவர் தானா அப்படின்ற கேள்வியே சில பேரெல்லாம் எழுப்புறாங்க. அப்புறம் அவர் நடக்கிறதுல வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவருடைய பேச்சில் ஸ்லர் இருக்குது, ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு தான் அது அவர் அல்ல, அவருடைய டபுள் அப்படின்னு சொல்கிறவர்கள். ஏன்னா வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை வைத்துத்தான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். அவர்களால் ஒரு அளவுக்கு தான் அவரோட இப்போ இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற இந்த அலாஸ்கா மீட்டிங், நம்ம ஈவினிங் அவங்க டே டைம், அப்போது ட்ரம்ப்போட இருக்கவர்கள் எல்லாரும் அவரை எக்ஸ்ட்ரே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே சிஏஏல ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்துடும். இவர் எப்படி நடந்தார், என்ன பேசினார், நாக்கு ஸ்லிப் ஆச்சா, நடக்கும்போது ஒழுங்காக வந்தாரா, கண்ணு பியூப்பிள் டைலேட் ஆயிருந்துச்சா, ஆவலியா, எல்லாம் அக்கு வேற ஆணி வேற கூட இருக்கவங்க யாராவது ஒரு ஆள் பார்த்து சொல்கிறத ப்ரொஃபைல் பண்ணிடுவாங்க. அப்படி தான் பண்ண முடியும். இது ஒரு அரிய வாய்ப்பு தான் இல்லையா? ஸோ அடிக்கடி இப்போ 2 டசன் டைம்ஸ் பார்த்துருக்காரு GW புஷ்ஷை, இளைய புஷ்ஷை. அந்த அளவுக்கு மற்ற தலைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரல பாருங்க. சமீப காலமாக அவர் வந்து கொஞ்சம்
அவருடைய நடமாட்டம் நடவடிக்கை இதெல்லாமே குறுகிதான். சொன்ன மாதிரி இந்த கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட அவர் வந்து ஒரு ஏலியனாலாம் பேசுறாங்க. அப்படிதான் இருக்காரு அவரு. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா அவரை பத்தின ஒரு பார்வை இது இன்னும் தெளிவுபடுத்தும் அப்படின்றத நம்புறோம். நன்றி நன்றி. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.